அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் இந்த மேடை ஒரு இசை வீட்டில் வந்தால் கூட ஒரு மனசு ஒரு கணத்து போய் தான் இருக்குது. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அதில் நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே. பாக்யராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாதத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அந்த இழப்பு அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்யராஜ், அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தமிழ் எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி, அவங்கள மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலேருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர், பாக்யராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குநர்கள். ஆமாம், பாக்யராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் அது யதார்த்தமானது வரும்போது தான் ஓகே நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் வந்துச்சு. அதாவது 2 பேருடைய இழப்பு பெரிய இழப்பு. ஆமாம், தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்யராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். காலங்காலமாக அது பதிந்து போன ஒன்று. அது வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும்போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதி ராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே. பாக்யராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றி கடனாக இருக்கும். நம்ம இசைக்கு ராஜா, ஆமாம், ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டார். எல்லா மேடையிலுமே ப்ரொடியூசருடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான். அதுதான் தொழிலுங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான்.
ஆனால் இங்கே மட்டும் இப்போ வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசிட்டுருக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியன்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அப்படியே ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டால் குறைஞ்சது 5-6 படமாக பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தார் போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போது பழைய காலம் வரணும். அடுத்து இசையமைப்பாளர் தினா அவர்கள். ஆமாம், என்னோடய திருப்பாச்சியோட அதான் முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். ஆமாம், திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். ஆமாம், அது வந்து இப்போ பாட்டாக ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதுலாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்னென்னா தீனா சார்கிட்ட திருப்பாச்சியில் புது டேரக்டர் தானே, புது டேரக்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாமல் ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தார். அதுக்கு சில சபையில் நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ளே கொடுக்குற தண்டனையும் 4 சவத்துக்கு கொடுக்குற சொல்கிற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனைனா 4 சவத்துக்கு கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்துருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவார். இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லணும் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கெலாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமாக 4-5 வருஷமாக வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன பிடிச்சது தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இப்போ இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரு எல்லாருமே கேரளா அந்த பாடல், இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சார் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டால் கலைஞர்கள், சினிமா மியூசிக் டைரக்டர் சதீஷ் சங்கருங்கிறது. ஆமாம், சதீஷ் சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான். எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவருக்கு சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அந்த தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடையில் பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வேண்டிய வந்துச்சு. சில பெரிய ப்ரொடியூசரே சில டேரக்டர்லாம் அனுப்பி கதையெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டுருக்கு, ஆண்டு நல்ல ஒரு இயக்குனர் ஒரு பாதியை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டுருக்கு. சின்ன பயம் வந்துச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்காக வந்து வேலையை பாரு. ராசு மதுரவன் வந்து
மாயண்ட குடும்பத்தால் ஃபஸ்ட் என்னத்தையும் கேட்டார். ஃபஸ்ட்லாம் மாட்டேன்ட்டேன். அது என்னென்னா பயம்தான். நம்மளாம் அதுக்கு சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இந்த தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக இருந்தால் கிளம்பி வந்தோம், இப்படிலாம் நினச்சோம். பயம்தான். ஆனால் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இல்லை. முதல்ல துணிச்சல். அந்த துணிச்சல் எங்கே வரும்னா கதை மேலே உள்ள கான்ஃபிடென்ட், தன் கதையில் மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ இந்த கதையில் யார் நடித்தாலும் ஹிட் ஆகும்போது அதையும் நாமளும் நடிக்கக்கூடாது, அந்த முடிவு தான். ஆனால் படம்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஓகே சார், நீங்கள் நம்ம சரியில்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, என்ன ஹீரோனுக்கு ஹைட்டாக இருக்கு, அவ்வளோதான். அது பிரச்சனை இல்லைங்க, ஹைட்லாம் பிரச்சனையே இல்லை. என்ன அந்த கொஞ்சம் டூயட்டில் கொஞ்சம் லவ் சீனில் கொஞ்சம் அச்சம் தெரியுது, கொஞ்சம் நெருங்க பயப்படுறாரு. ஒரு ஹிட்டு வந்துச்சுன்னா போதும், அப்புறம் கிட்ட போயிடலாம், அது வரைக்கும் எட்டதான் இருக்கணும். ஆமாம், அந்த தயக்கத்தை கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க. இந்த படத்தோட கண்டென்ட் வஞ்சி சீனா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டைட்டில். அப்புறம் சீசா இயக்குனர் குணா, அவருடைய உங்கள் வாய்ஸு நல்லாயிருக்கு சார். ஆமாம், சில இயக்குனருக்கு தான் வாய்ஸு கண்ணீருங்க. எங்கள் பாலராஜா சாரோட வாய்ஸு நமக்கு ரொம்ப மைனஸு, அதனால் நமக்கு மைனஸாக இருக்கும்போது உங்கள்கிட்ட அது ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆமாம், வாய்ஸ் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். வஞ்சி படம் கதை கொஞ்சம் லைன் சொன்னாங்க, நல்ல கதை. இதில் ஒரு விஷயம் டைரக்டரும் பிடிச்சி சொல்லும்போது ஒரு ஃபீல் ஆச்சு. ஊரெல்லாம் நிறைய குடும்பங்களில் இந்த சித்தப்பா இருப்பாங்க, இல்லை பெரியப்பா இருப்பாங்க. ஆனால் சித்தப்பனை கூப்பிட மாட்டாங்க, பெரியப்பனை கூப்பிட மாட்டாங்க, அப்பனை கூப்பிடுவாங்க. அது ஒரு ஒரு கலாச்சாரம். அது ஒரு பாச பிணைப்பு. அது சித்தப்பாவையும் அப்பா ஸ்தானத்துலேயே வச்சுருப்பாங்க, பெரியப்பாவையும் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் அப்படித்தானே பல வருஷமாக சித்தப்பா அப்பாவுன்னு கூப்பிட்றது. சில நேரத்தில் எங்கள் சித்தப்பா பேர் விருதப்பான்றது தெரியும், எந்த அப்பான்னு தெரியல, விருதப்பா. ஆமாம், அது மாதிரி அது ஒரு ஈக்குவல்ஸ், அப்பா ஸ்தானத்தில் எல்லாருமே ஒன்று தான். அது மாதிரி இந்த கதையிலையும் ஆக்சுவலி சித்தப்பா தான் ஹீரோ. இதில் நான் கதை கேட்ட வரைக்கும் சித்தப்பா ஏதாவது ஒரு கதையில் கதாநாயகோட யாரும் டியூட் போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோன்னு இல்லை, அது ஹீரோன்னு ஒரு பட்டமாக இருக்குது. அந்த கதாநாயகிக்கு யார் ஆறுதலாக சப்போர்ட்டாக அவங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கிறாங்க, அவங்க தான் ஹீரோ. அப்படி பார்க்கும் இந்த படத்தில் சித்தப்பா ஹீரோ. அந்த சித்தப்பா தான் நம்ம ராஜநாயகம் அவர்கள். நல்லா நடிச்சிருக்காங்க. கதாநாயகி அம்மா எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நேராக பார்த்தோன்னா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அது தானே இது வேறு. ஓகே ஓகே, இது வேறு. அது பாட்டு ஆடினது யார்? அது வேறு. ஓகே 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 ஓகே. ஆனால் அதோட ஹோம்லியாக இருக்கேன் பார்த்து டக்குன்னு கிளாமராக இருக்குன்னு பார்த்துட்டாங்க. இந்த படத்தோட கதாநாயகி தான், அவங்களும் ஹீரோயின்ஸ் ஒரு ரெண்டு ஸ்டோரி மாதிரி தான். அது வீர பெண்மணி. பெண்ணுங்கிறது தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம பொண்ணாக பிறந்தோன்னே, ஒரு பொண்ணு குழந்தை பிறந்தோடனே, இப்போ ஒரு அம்மா மாதமாக இருக்காங்க, பிரசவம் ஆயிடுச்சு, கேட்பாங்க என்ன குழந்தைன்ட்டு.
ஆண் குழந்தை வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைன்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்துருன்றாங்க. பெண் குழந்தை பிறந்தா பெண் குழந்தை கூட சொல்ல மாட்டாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஆம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளை தான் மகாலட்சுமி. சில நேரங்களில் அதான் வீரலட்சுமி. பிறக்கும்போது மகாலட்சுமி பிறக்கணும், ஆனால் வளரும்போது வீரலட்சுமி வளரணும். பெண்களை அப்படி வளர்க்கணும். இந்த படத்தில் அப்படித்தான் மகாலட்சுமியாக பிறந்த ஒரு பொண்ணு கிளைமாக்ஸில் வீரலட்சுமியாக மாறிடுச்சு. கரெக்டாக டேரக்டர் சார்? இந்த காலகட்டத்தில் நிறைய அப்பாலாம் இருப்பிய. உடனே ஒரு உண்மை நான் சொல்கிறேன், யாருமே ஆம்பளை பிள்ளை பற்றதுக்காக பெருமைப்படாதீங்க. கல்யாணம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவோம். அவனுக்கு பெண் பிள்ளையை பற்றிட்டா பெருமைப்பட்டுருங்க. பொம்பளை பிள்ளை தான் நம்மளை கவனிக்கும். இது பெருமைக்காக சொல்லிக்கலாம், ஆம்பளை பிள்ளைன்ட்டு. நமக்கு ஒன்றுன்னா பொம்பளை பிள்ளை ஃபஸ்ட்டு நிற்கும். ஆம்பளை பிள்ளை பொண்டாட்டி கேட்பான் போகணுமா வேண்டாமான்ட்டு. பொம்பளை பிள்ளை புருஷனு கேட்க மாட்டாது, கிளம்பி வந்துடும் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையான்ட்டு. கரெக்டு தானே? அப்புறம் ஒரு அப்பா இப்போல்லாம் நிறைய இப்போல்லாம் கூழ் குடும்பம் இல்லையே. எப்படியா இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக விட்டுறாங்க. ஆம்பளை பிள்ளை ஒரு கொம்பு தண்ணி கொடுத்து போயிடுறான், பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துட்றாங்க. ஒரு அப்பாவோ அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு மாதம் இருந்துருவாங்க சார், உரிமையாக இருப்பாங்க. பையன் வீட்டில் 3 நாள் இருக்க முடியாது. பையன் வீட்டில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆச்சு, மருமகள்கிட்ட நம்ம சாப்பிட்லாமா கேட்க முடியாது. பசிக்குது சாப்பிட கேட்க முடியாது. எப்போ போடுதோ அப்போ தான். இந்த பையன் வீடு 11 மணிக்கு டீ சாப்பிடணும் தோணும், கேட்க தயங்கும் மருமகிட்ட. ஆனால் மக வீட்டில் போனால் அத்தா டீ போடுத்தாத்தா சொல்கிறோமா. 1 மணி பசிக்க ஆரம்பித்தாம்மா பசிக்குதுத்தா சாப்பிட்லாமா. எங்கே உரிமையாக சாப்பாடு கேட்குறதோ டீ கேட்குறதோ சுடுதண்ணி கேட்குறதோ மகள்கிட்ட தான் முடியும், மகன் வீட்டில் முடியாது. அதனால் பொண்ணை பற்றவன் தான் பாக்கியசாலி, ஆம்பளை வீட்டில் பற்றவன் பாக்கிசாலி. அவனுக்கு பாக்கி இருக்குது, பாவம்லாம் பாக்கி இருக்குது. அதனால் அந்த மேட்டர் சொல்கிறதா சார் அந்த வஞ்சி. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக எனக்கு உள்ள விஷயம் அரசியல் ரீதியாகவே வச்சுங்களேன். ஏன்னா பெரிய விஷயம் சொன்னால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். டாக்டர் கலைஞர் அவர்கள் அரசியல் குடும்பத்திலே அவர் குடும்பம் தான் பெரிய குடும்பம். அவரோட கைது செய்ய போகிறார். அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கவங்க ஜெயலலிதா மேடம் வீட்டுக்குள்ளே பூந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அதிகாலையில் பார்த்தா அங்கே சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அவர் வாசலில் அவர் உட்காந்துருக்கார். பெரிய அரசியல்வாதி, பலமுறை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய குடும்பம். ஒரு பக்கம் அஞ்சா நெஞ்சன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தளபதினு ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்புறம் ஒருத்தர் ஹீரோ ஆக்கியிருக்காரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை ஆம்பளைகள், பெரிய குடும்பம். அவர் கைது பண்ணி சென்ட்ரல் வாசல் இருக்கும்போது அவர் கூட இருந்தது அவர் பொண்ணு தான் சார், கனிமொழி அவர்கள், வீர பொண்ணு சார். நான் அந்த சில பார்க்கும்போது இன்றைக்கும் கனிமொழி அவர் மேலே எனக்கு மரியாதை வரும். உங்கள் அப்பா கைது பண்ணும்போது எந்த ஆம்பளை பிள்ளையும் கூட இல்லை சார், பொம்பளை பிள்ளை கூட இருந்துச்சு. அந்த கனிமொழிக்காக கைது இருக்கும் போதில், ஏன்னா அது வீரப்பெண். அப்போ அப்பனுக்கு ஒன்று அப்படிங்கும்போது பொம்பளை பிள்ளை வந்து கூட உட்காந்துருக்கு, ஆம்பளை பிள்ளை யாரும் காணும்ல. அதனால் நீங்கள் யாராவது பொம்பளை பிள்ளை பார்த்துருந்தா பெருமையாக போய் தூங்கிருக்க இன்னைக்கு. என்ன ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒன்றா அது நிற்கிங்க.
அந்த பெருமை சொல்கிறது தான் இந்த வஞ்சி. இந்த வஞ்சிக்கு இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் பெத்தப்பா மற்றப்பான்னு இல்லை, அதற்கு வந்து யார் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக வாழ்க்கை மீது அக்கறைப்பட்டாங்களோ அவங்க தான் அதுக்கு அப்பா. பெற்றுட்டா மட்டும் அப்பா இல்லை, யார் நம்ம மேலே அக்கறைப்படுறாங்களோ அவங்க தான் அப்பா ஸ்தானம். அதானே சார் கதை? கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மேட்ரு ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இன்னொரு அதிசயம், தமிழை கற்றுக்கணும், எனக்கு தமிழ்னா உசுறு, தமிழை பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் பாட்டு எழுதியிருக்கார் அவர் ஒருத்தர், பாடலாசிரியர். நம்ம இங்கே வந்து பாட்டு எழுதணும்னா உனக்கு இலக்கணம் தெரியுமா, யாப்பு தெரியுமா, கோப்பு தெரியுமா, இவ்வளவு இருக்குது, படிச்சிருக்கியா, தமிழ் எம்ஏவா, இவ்வளவு கேள்வி இருக்குது. ஆனால் ஒருத்தர் தமிழ் பிடிச்சிருக்கு, தமிழ் படிக்கலை, தமிழ் பிடிச்சிருக்கிறதுனால ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களுக்கு எங்கள் தமிழை யாருக்கு பிடிக்குமோ அவங்கள எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது சரி, நான் அவர் இல்லை, நீங்கள் என்ன பெண்டுகள் நீ பாட்டு எழுதுறதுக்கு அவர் ஈஸியாக பாட்டு உட்காந்துருக்கார் பாருங்க. கணேஷ் பாபு, கவிஞர் கணேஷ் பாபுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த படத்தில் நடித்த அனைவருக்கும், அதில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். விமலா ராஜநாயகம் அவர்கள் தொடர்ந்து படங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.